வாங்க குதிரைவாலி அரிசியை வச்சு டேஸ்டியான பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே பொங்கலை ஸ்லீப்பிங் டோஸுன்னு சொல்லுவாங்க. அதை ஹெல்த்தி டோஸாக எப்படி மாற்றுறதுனோ கடைசியில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானலில் 1/2 கப் பாசிப்பயிரை வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த அந்த பருப்பை 1.5 டம்ளர் குதிரைவாலி அரிசியோடு சேர்த்து நல்லா 5-6 தடவை கழுவிக்கோங்க. இப்போ பொங்கல் குக் பண்ணுறதுக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 இன்ச்சு தட்டி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் நெய், தேவையான அளவு உப்பு போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் நல்லா குழைவாக வெந்திருக்கு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் 3 டீஸ்பூன் நெய் காஞ்ச உடனே 10 முந்திரியை நெய்யில் சேர்த்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணி அது பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதில் 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பொங்கல் மேலே டாப் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான குதிரைவாலி பொங்கல் ரெடி. நான் இந்த குதிரைவாலி பொங்கலோட தேங்காய் மல்லாட்டை புளி வச்சு தேங்காய் மல்லாட்டை சட்னி சாப்பிட்டேன். எப்பயுமே பொங்கல் சாப்பிடும் போது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு புளி இல்லைன்னா தக்காளியால் செய்யப்பட்ட கிரேவியோ சட்னியோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், தூக்கம் வராது. பொங்கல் கூட தேங்காய் சட்னி புளி வச்சு, மல்லாட்டை சட்னி புளி வச்சு, தக்காளி கொஸ்து, கத்திரிக்காய் கொஸ்து, காரக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்கூடயும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லிவிங்.